வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய குருநாதர் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த தெய்வம் வந்து அஹ், கொஞ்ச நாள் முன்னாடி அவங்கள வந்து வாட்ஸ்அப்பில் மீட் பண்ணியிருந்தோம். அவங்க நமக்கு கூட சேர்ந்து ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிக் டேட்டா பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க கூட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷனாக இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் நினச்சோம். சரி, அதை நம்ம வந்து யூடியூப்பில் எல்லாருக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ இது என்ன மாதிரி இருக்கும்? இது ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். நாங்கள் வந்து பிக் டேட்டா என்னென்னு ஒரு பேசிக்காக பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடிஎல் டெவலப்பர் இல்லைனா ஒரு நீங்கள் எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு இப்போ அவங்க வந்து அஜூர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அஜூரில் கூட படிக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி க்ளவுட் கூட ஏதாவது படிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் இது எப்படி பிக் டேட்டாவும் அது எப்படி வந்து அங்கே மெர்ஜ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா தான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் பேசிக்ஸில் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி மேலும் நிறைய டிஸ்கஷன் கூட நம்ம பண்ணலாம். வேறு இதில் எப்படி இன்டெகிரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயத்தை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். எஸ். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து என்னன்னா அசூர் டேட்டா லேக் ஸ்டோர். ஓகேவா? ஸோ அது வந்து வெப் HDFSல வந்து உட்காருது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா லேக் கான்செப்ட் எல்லாமே ஓகே. டேட்டா லேக்குன்னு சொல்றாங்க, இல்லாட்டி பிக் டேட்டா அப்படின்றதும் ரெண்டுமே மோரல்லஸ் சேம் தானே? ஆமாம். ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்றது தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்கலா எங்க என்ன பார்த்தோன்னா, மேல டாப்ல கம்ப்யூட் ரிசோர்ஸ்ல அசூர் டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ் அது என்ன யூஸ் பண்ணுதுன்னா USQL யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொரி பண்றாங்க. ஸோ புது ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அசூர்ல. USQLன்றது பிக் டேட்டா லாங்குவேஜ் ஃபார் பிக் டேட்டா லாங்குவேஜ், அவ்வளவுதான், பை மைக்ரோசாஃப்ட். USQL. ஸோ அது என்னன்னா SQL பிளஸ் C#. ஸோ இது U stands for unified அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்றானுங்க. ஸோ யூனிஃபைட்னா C#, F# ஏதோ ஒரு கோடு இதுல வேணா இருந்துக்கலாம். அது காமனா இருக்கிற மாதிரி யூனிஃபைடு SQL. ஏன்னா SQL காமனா எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து C# ஃபங்க்ஷன்ஸும் இதுல வந்து நாங்க சேர்த்துக்கலாம். C# வந்து இமேஜ் ப்ராசஸிங்கோ ஃபைல் ப்ராசஸிங்கு, நம்ம நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். அதெல்லாம் SQL லேக் ஆகுது. அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஏடிஎல் HD இன்சைட் இருக்கு இல்லையா, ஸ்பார்க், ஹைவ், ஸ்டார்ம், அதுவும் வந்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். இதுல வந்து கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிளஸ்டர்ஸ் தேவையில்ல அப்படின்றாங்க. ஸோ இந்த பார்ட்ல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப தேவையில்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இது நிறைய பேர் இது போல யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்ட் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா மற்றது எல்லாத்தையும் பார்த்தோன்னா இங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கேன். பார்த்து வச்சது வந்து எல்லாமே இங்க ஏடிஎல் அனாலிட்டிக்ஸ், HD இன்சைட், ஆர் மூலமாவும் கொரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த பார்ட் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். SD இன்சைட் என்னன்னு தெரியலன்ட்டு நீ. பட் யூஸ்வலா பிக் டேட்டால இருந்து என்ன ஸ்டோரிங் வந்து நான் என்ன நினைச்சிட்டேன்னா இனிஷியலா ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, அதுக்கப்புறம் செமி ஸ்ட்ரக்சர்டு. அது ஓகே. ஐ மீன் செமி ஸ்ட்ரக்சர்னா இது சொல்றாங்களா, XML, தென் JSON, அதெல்லாம். ஸ்ட்ரக்சர்னா டேபிள், அதுக்கப்புறம் அன்ஸ்ட்ரக்சர்னா இது சொல்லலாம், இமேஜஸ்லாம். கரெக்டா? ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா ஸ்ட்ரக்சர்னா டேபிளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க டேட்டாபேஸ் போட்டிருக்குல்ல, ஆமா, டேபிள் மாதிரி ஸ்டோர் பண்ண முடியல. ஓகே, அசூர் டேட்டா லேக் இங்க பண்ண முடியும். நான் இத்தனை நாள நினைச்சிட்டது அப்படிதான். ஸோ படிச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நான் என்ன நினைச்சேன், ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஒரு டேட்டா பேஸே எங்க கிரியேட் பண்ணலாம் போல ஒரு பிக் டேட்டா ப்ராசஸிங்ல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இத்தனை நாளா இருந்தது. பட் படிச்சப்போ இல்ல, பிராக்டிஸ் பண்ணப்போ டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. உனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்னா அது CSV ஃபைல்லையோ டெக்ஸ்ட் ஃபைல்லையோ ஃபைல்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமா அண்ட் ரீட், ஸோ ஸ்கீமா அண்ட் ரைட் வராது, ஸ்கீமா அண்ட் ரீடு இதுல பண்ணணும். அப்படிலாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கேன். இதுதான் வித் திஸ் நோட் ஐ வில் ஹேண்ட் இட் டு யூ. இந்த கன்ஃபியூஷன்ல எனக்கு இங்க இந்த பிக் டேட்டா ஹடூப் அந்த ப்ராசஸிங் எங்க வருது அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டேன்னா போதும். That is technologies have started. ஓகே. எஸ்டின் சார் போயிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல.
ஆன்லைன் கோர்சஸ் போயிட்டு இருக்கு இப்போ. கரண்ட்லி நெக்ஸ்ட் பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ண போறோம் 29ஆம் தேதி. நீ யாராவது ஷேர் பண்ணி எடுப்பீங்களா இல்லை நீ மட்டுமே ஃபுல்லா எடுக்கிறியா? கரண்ட்லி நாங்கள் 3 பேர் எடுக்கிறோம். நான் லைக் இந்தியாவில் 2 பேர் இருக்காங்க, உஸ்மான். அது கொஞ்சம் பாட்டு நீ கொஞ்சம் பாட்டு ஆகும் அப்படி. ஆமாம், எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் ஆஃபீஸ்னால எல்லாரும் எடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கிறோம். அவங்க அதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல அவங்க பெட்டரா இருப்பாங்க, நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல நம்ம பெட்டரா இருப்போம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. நான் நமக்கு பேசிக்கா இப்போ உங்களுக்கு எஸ்டிஎஃப் லைக் வெப் எஸ்டிஎஃப்எஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல. ஆமா, அது ஒன்றும் கிடையாது. எஸ்டிஎஃப்எஸ் அவங்க வெப்சைட்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஹெச்டிஎஃப்எஸ் தான், அது ஒரு ஃபைல் சிஸ்டம். அந்த ஃபைல் சிஸ்டத்தை அவங்க வந்து வெப்ல கிரியேட் பண்றதுக்குலாம் வெப் எஸ்டிஎஃப்எஸ் சொல்றாங்க. மற்றபடி எல்லாம் சேம் தான். எஸ்டிஎஃப்எஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். லைக் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம என்ன ஃபைல் வேணா போட்டுக்கலாம்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் வந்துட்டு நம்ம என்ன ஃபைல் வேணா போட்டுக்கலாம். HDFS stands for Hadoop Distributed File System. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். எப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான், அது என்ன ஃபைல் வேணா நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம MP3 MP4 எதை வேணா போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரீட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஸ்கீம் ஆன் ரீட் அப்படின்னு சொன்னீங்களா, அதே தான் அங்கேயும். நீங்க எதை வேணா போட்டுட்டு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது சிஎஸ்வியா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி ரீட் பண்ணிக்குவீங்க. அதுதான் பேசிக்கா ஒரு ஐடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபைல் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா டேபிள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. டேபிள் டேட்டா இருக்கு. டேபிள் டேட்டாவை ஸ்கூப்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அங்க கொண்டு போகலாம். அங்க கொண்டு போனா அது ஃபைல ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? .txt ஃபார்மேட்டோ .csvோ ஏதோ ஒரு ஃபார்மேட்ல அந்த பக்கம் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு வந்து கமா செப்பரேட்டடாவோ இல்லைன்னா பைப் செப்பரேட்டடாவோ அங்க இருக்கும் ஃபைல். ஓகே, இன் பிட்வீன் இன்டரப்ட் பண்ணட்டா இல்ல லாஸ்ட்ல கேக்கட்டா? நீ ஒரு ஃப்ளோல போயிரு. ஒரு சின்ன பார்ட் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. ஓகே ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட இது RDBMS. இங்க இருந்து டேட்டா போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நம்ம வந்து HDFS கொண்டு வரோம். இன்னைக்கு வெப் HDFS வரும், அது HDFS ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இங்க இருந்து HDFS கொண்டு வந்துடுறோம், அதான் டேட்டா லேக்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு வந்து அதே மாதிரி சும்மா ஃபைலா டெக்ஸ்டா ஸ்டோர் ஆயிருக்கும், ஆனா பைப்ஸ் டீலிமிட்டடா ஏதோ சம் டீலிமிட்டடா இருக்கும். இப்போ நீங்க எப்படி இதை அக்சஸ் பண்ணலாம்னா, ஏதோ ஒரு ஜாவால ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இல்லைன்னா எதுலயோ ப்ரோக்ராம் எழுதிட்டு இந்த ஃபைலாவே ரீட் பண்ணலாம். நீங்க ரீட் பண்ணிட்டு ஓகே இது கமா செப்பரேட்டடா இருக்கு அப்படின்னு ப்ராசஸ் பண்ணலாம். நம்பர் 1 கரெக்டா? அப்படி ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து பிக் டேட்டா எக்கோசிஸ்டம்லயே ஹைவ் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துறாங்க. அது என்னன்னா ஒன்றும் கிடையாது, வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுல என்ன பண்ணலாம், நீங்க வந்து மெட்டாடேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபைலோட டேபிள் ஸ்ட்ரக்சர் எது, அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க அங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் வந்து HDFSல தான் இருக்கும். ஆனா நீங்க இது மூலமா அக்சஸ் பண்ணும்போது, இது வழியா அக்சஸ் பண்ணும்போது நீங்க வந்து இதை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்லாம் இங்க போட்டீங்கன்னா இது என்ன பண்ணா பேக்ரவுண்ட்ல இதுக்கு வந்து ஒரு மெட்டாடேட்டா மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஃபைலை இது வந்து அது வழியா ரீட் பண்ணி கொடுக்கும். அதுதான் பண்ணும். அதான் ஹை. சோ மெட்டாடேட்டானா நீ அந்த கொரியை சொல்றியா இல்லாட்டி ஸ்ட்ரக்சர், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம்? டேபிள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ஸ்ட்ரக்சருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ளோக்கு இது. ஆமா, ஸ்ட்ரக்சர் ஸ்கூப்ன்றது ஸ்கூப் சொன்னீங்க. ஸ்கூப்ன்றது ஒண்ணும் இல்லை, நீங்க இங்க இருந்து டேட்டாவை கொண்டு வரீங்களா, அது பேர் ஸ்கூப்னு சொல்றாங்க. RDBMS டேட்டா இங்க கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் பேரு, அது ஒரு டூல் இருக்கு, அது ஸ்கூப். சோ இதெல்லாமே இந்த ஸ்கூப் ஹைவ் எல்லாமே டூல்ஸ். ஆமா, ஸ்கூப் டூல். ஹைவ்ன்றதும் டூலா இல்லாட்டி அது ஒரு பிளக்இன் மாதிரி இருக்குமா? அந்த ஹைவ்ன்றதும் டூல் தான், இதுவும் டூல் தான், எல்லாமே டூல் தான். ஆனா ஹைவ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் a warehouse. அதாவது ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க. அது மூலமா மெட்டாடேட்டா மூலமா அக்சஸ் பண்றதுனால அது வேர்ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் டூல் தான். ஹடூப்ல ஒரு டூல் தான் ஹைவ், ஹடூப், ஸ்கூப். சோ பேசிக்கலி ஹைவ்ல வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுது, ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் ஆகும். ஆமா, ஜஸ்ட் மெட்டாடேட்டா மட்டும் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. பெர்ஃபெக்ட். டேட்டா இங்க தான் இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு ஹைவ் யூஸ் பண்ணிக்குவீங்க. சப்போஸ் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து செமி ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் எல்லாம் சிமிலர் தான். ஜேசன் ஃபைல்லாம் கொண்டு வரீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்குவீங்க. அதுவும் இதே மாதிரி தான், இது எங்க ஸ்டோர் இருக்கோ அதே இடத்துல தான் அதுவும் ஸ்டோர் ஆகும், செமி ஸ்ட்ரக்சரும். அதை நீங்க ஹைவ் மூலமா ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஹைவ் வந்து ஜேசான்க்குலாம் சில லைக் இது கொடுத்துருக்காங்க, அது மூலமா பண்ணலாம். பட் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இதுக்கு கோட் எழுதிருவீங்க, பைத்தான் கோடு இல்லைன்னா ஜாவா கோடு அந்த மாதிரி எழுதி ரீட் பண்ணிக்குவீங்க. ஓகே, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா? செமி ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான். நீங்க இமேஜஸ்லாம் போட்டாலும் அதே மாதிரி தான். நீங்க போட்டுட்டு அதை வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா அக்சஸ் பண்ணி ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற ஐ மீன் இமேஜ் ரீட் பண்றது பைனரியா ஸ்டோர் ஆயிடும்.
ஸோ அந்த பைனரி ஃபைலை ரீட் பண்ணி எந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணும்? இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டா கிளியர் பிட்டி மச் கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோ, அது எதனாலும் யூஸ் பண்ணுவோம், எங்க ரிப்போர்ட்டிங் ஏதோ ஒன்று எடுத்துட்டு தொலைறாங்க. இதே போல அன்ஸ்ட்ரக்சர்டும் மோர் ஆர் லெஸ் ஃபைன். ஏன்னா வந்து அதுவும் அன்ஸ்ட்ரக்சர்லயும் உனக்கு மெட்டா டேட்டா இருக்கும் போது டேட்டா இருக்கும் போது மோர் ஆர் லெஸ் அதுவும் ஓகே. இந்த ஐ மீன் செமி ஸ்ட்ரக்சர்ல அன்ஸ்ட்ரக்சர்ல அது எப்படி ரீட் பண்ணுவாங்க, அது எப்படி நம்ம கொண்டு போறோம், அதுலதான் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அன்ஸ்ட்ரக்சர் ஃபைல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அது ஒரு ஃபைல்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபைலுக்கு அன்ஸ்ட்ரக்சரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அன்ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரெஸ்யூம் நம்ம அன்ஸ்ட்ரக்சர் ஃபைல் தான் சொல்லுவோம். அந்த ரெஸ்யூம் வந்து டாட் டிஎக்ஸ்டியோ இல்லை டாட் டிஓஎக்ஸோ ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும்ல, அந்த ஃபைல் ஃபார்மேட் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபைல் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது, இது ஒரு ஃபைல், அதை நான் ரீட் பண்ண போறேன், அப்படிதான் ரீட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்புறம் இமேஜ்னா இமேஜுக்கு தகுந்தாப்புல அதுக்கு அது மாதிரி ஹெட்டர் டேக் இருக்கும். அந்த டேக் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நீங்க அதை ரீட் அந்த ஃபைல் ஃபார்மேட் இருக்கணும். வாட் இஸ் அ ஃபைல் ஃபார்மேட், அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். ஓகே ஓகே. ஆனா அந்த பவுண்டரி தெரிஞ்சாதான் உங்களால ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த இப்போ நம்ம வந்து இந்த டாக் ஃபைல் எல்லாம் வந்து SQL ஸ்ட்ரக்சர் டேட்டால யூஸ் பண்ண முடியாது, அது அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலி நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குள்ள தான் போகணும், ஒரு C#ஓ இல்லாட்டி ஜாவாவோ அதெல்லாம் போக முடியும். அப்படி போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் மூலியமா தான் நம்ம கோட் எழுதணும். அப்ப அந்த லாஜிக்கும் தெரிஞ்சிருக்கணும் பிக் டேட்டா ரிசோர்ஸ் அப்படின்னா. கண்டிப்பா தெரியணும், அதுவும் தெரியணும். ஸ்காலா, பைத்தான் இல்லைன்னா ஜாவா, C# எனக்கு தெரியல எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்ட்டு. பட் இந்த மூணுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசிக்கா தெரிஞ்சாதான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸ்காலா அண்ட் பைத்தான் அண்ட் ஜாவா. ஓகே, அதனால தான் ஸ்காலா ஃபேமஸா இருக்கு. ஸ்காலான்ற ஒரு டூல். ஸ்காலா, பைத்தான், ஜாவா. ஆர் லாங்குவேஜ் ஆரும் பண்ணலாம் நீங்க, ஆரும் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு மெயினா என்ன வருது அப்படின்னா, இது இப்படி இது வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்னா காட்டுறேன். பட் பேக்ரவுண்ட்ல இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்கா இருக்கும், மல்டிபிள் நோடுல இருக்கும். ஓகேவா, ஒரு நோடு இதெல்லாம் நான் ஒரு ஃபைல் அங்க ஸ்டோர் ஆகுது. பட் ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல மல்டிபிள் நோடுல இருக்கும், ஒரு 10 நோடு 100 நோடு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். நோட்னால தெரியல. ஐ மீன் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ்ல வந்து ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஒரு ஃபைல்ஸ் ஒரு மேபி இதுன்னு அந்த மாதிரி நோட்ஸா அது ஸ்டோரேஜ்ல நோடா? நோட்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்போ ஒரு லேப்டாப்ல தானே கனெக்ட் பண்ணிக்கீங்க. அந்த லேப்டாப்போட ரேம் எவ்வளவு? ரேம் 8 GB. CPU என்ன வச்சிருக்கீங்க? i7 CPU 4 dual core i5 வச்சிருக்கீங்களா? i5. ஸோ உங்களோட லேப்டாப் தான் ஒரு நோடு. இந்த நோடோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டா 5 GB i5 வந்து ஒரு இது வச்சிருக்கோம். இது வந்து ஒரு நோடு. இப்போ என்னோட CPU பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன்று வச்சிருக்கேன், என்னோடது வந்து இன்னொரு நோடு. இதுதான் நோடு. ஓகே. என்னோட ஒரு லேப் நோட்னா என்ன இருக்குன்னா மெயினா 2 தேவை. ஒன்று வந்து ப்ராசஸிங் யூனிட் இருக்கும், என்ன CPU யூஸ் பண்றீங்க, என்ன கோர், எத்தனை கோர்ன்றது சொல்லணும். இன்னொன்று வந்து எத்தனை மெமரி உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றதோ நமக்கு தெரியணும். ஓகே, இதுதான் நோட் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து உங்க லேப்டாப்பையும் என்னோட லேப்டாப்பையும் இணைச்சு நான் வந்து ஒரு ஸ்பார்க் கிளஸ்டர் கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகேவா, அதான் நோடுன்றேன். இப்போ ப்ரொடக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்ல நீங்க டேட்டா காப்பி பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய நோடு வச்சிருப்பாங்க. ஒரு நோடு வந்து 64 GB இருக்கும், ஒரு நோடு வந்து 64 GB ரேம் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 48 கோர்ஸ் இருக்கும் ஒரு நோட்ல. ஒரு நோட் ப்ராசஸிங்லாம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஆமா, இல்ல ப்ராசஸிங் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இது ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு ஹை எண்ட்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 10 மிஷின் இருக்கும் நம்மகிட்ட, ஒரு மிஷின் இருக்கு, அது மாதிரி 10 மிஷின் உள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து 10 மிஷின்ல பேரலா உங்களோட ஜாப் வந்து ரன் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒரு 5 GB ஒரு 100 GB டேட்டா உள்ள போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிச்சு தான் ஸ்டோர் ஆகும். HDFS நீங்க ஸ்டோர் பண்ணீங்கனாலே பிரிச்சு ஸ்டோர் ஆகும். இங்க பாதி அப்படிதான் ஸ்டோர் ஆகும். பிளாக்கா ஸ்டோர் ஆகும். அந்த பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு தடவை ப்ராசஸ் ரன் பண்ணிட்டீங்க, இப்போ ஹைவ்ல இருந்து டேட்டா எடுக்கிறீங்கன்னா ஹைவ் என்ன பண்ணுன்னா பேக்ரவுண்ட்ல வந்து மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த சங்க ஒரு பேரலா இந்த சங்கையும் ப்ராசஸ் பண்ணும், அதே டயத்துல இதையும் ப்ராசஸ் பண்ணும், அதே டயத்துல இதையும் ப்ராசஸ் பண்ணும். அதான் பவர், அதான் பேரலல் ப்ராசஸிங். ஓகே, அது parallel processing and distributed file system சொல்றது இதுதான். அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் HDFSன்றது, அதனால தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் சொல்றோம். Hadoop distributed. ஓகே ஃபைன். அண்ட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடா ப்ராசஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம கேஷுவலா ஜாவா கோட், ஸ்காலா கோட் அதனாலலாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வேற மாதிரியான அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அதாவது இப்படி டிஸ்ட்ரிபியூட்டடா போய் ப்ராசஸ் பண்ணணும், எல்லாம் வந்து தனித்தனியா ரன் ஆகணும்,
சப்போஸ் இங்க வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் கிடைக்காதுல்ல. அது டேட்டா இல்ல அப்படின்னா. ஓகே. அது இல்ல, அது வந்து பேக்ரவுண்ட்ல லைக் ஒரு ஸ்மால் சங்கா பேரலலா ப்ராசஸ் பண்ணாலும் நமக்கு யூசருக்கு ரிசல்ட் வந்து ஒண்ணா தானே வரணும். நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தானே தேவைப்படுது. கரெக்ட். அது எல்லாம் கம்பைன் பண்ணி யாராவது ஒரு ஆள் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ல. ஆமா. அப்படி மேனேஜ் பண்றதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங். இது டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ். HDFS டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் யாராவது பண்ணணும். அது நம்ம ஜாவா பைத்தானால பண்ண முடியாது. அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அதுக்கு கிடையாது. ஜாவா, ஸ்காலா, பைத்தானால பண்ண முடியாது. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இந்த லாங்குவேஜ்க்கு அந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க். ஓகே. ஓகேவா? இந்த ஸ்பார்க் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸ்பார்க் வந்து இந்த லாங்குவேஜ்ல தான் எழுதுவோம். இந்த லாங்குவேஜ்ல தான் எழுதுவோம். பட் அந்த எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல எப்படி ப்ராசஸிங் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி வந்துட்டு நீ வந்து வேற ஏதாவது நோட்ல வந்து திருப்பி அதை ரன் பண்ணி விடு அப்படின்றதெல்லாம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கும். ஓகே. ஓகே. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் யூஸ் பண்றோம். ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னா ஸ்பார்க். ஓகே ஃபைன். டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஸ்பார்க். வேற ஏதாவது இருக்கா அது போல டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் ஸ்பார்க் மாதிரி? இருக்கு. ஃப்ளிங்க்னு ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஃப்ளிங்க், ஜூபிட்டர் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் கூட அப்படிதானா? மேப் ப்ரொடியூஸ் ஜூபிட்டர் நெட்வொர்க். ஜூபிட்டர் அது கிடையாது. அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்றது. அது கிடையாது. ஜூபிட்டர் தானே சொன்னீங்க? ஆமாமா. அது கண்டது பட்சம் அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. இல்ல அது கிடையாது. அது வந்து உங்களுக்கு பைத்தானோட ரன் பண்ற ஒரு என்விரான்மென்ட் அவ்வளவுதான். ஆமாமா. அது நோட்புக். நோட்புக். அது வந்து தட் இஸ் நாட் a framework. அது உங்களுக்கு அதுல ரன் பண்றீங்க அவ்வளவுதான். ஜூபிட்டர் நோட்புக் மாதிரி. லிங்க், மேப் ப்ரொடியூஸ் இதெல்லாம் வந்து இது வேற. இப்போ ஓவராலா பிக் டேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹடூப் ஃபைல் சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க்ன்றது ஒரு சாஃப்ட்வேரா இல்லாட்டி அது தனியா ஹடூப்போட சேர்த்து வந்துருமா? தனியா நம்ம ஸ்பார்க் யூஸ் பண்ணி இப்போ ஹடூப்னா ரெண்டு ஆக்சுவலி. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். நீங்க ஹடூப்னா என்ன சொல்றீங்கன்னா பிக் டேட்டா ப்ராசஸிங்னா ரெண்டு சொல்றீங்க. ஒன்னு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங். அது வந்து இப்போதைக்கு அசைக்க முடியாத இருக்கு. HDFS தான் எல்லாரும் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டோர் பண்றதுக்கு HDFS யூஸ் பண்றீங்க. ஆனா ப்ராசஸிங்க்கு நீங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஒன்னு வந்து ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளிங்க் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோம்னு ஒன்னு இருக்கு. அது நிறைய ஹைவ் வந்துட்டு ஹைவ் வந்து ஒரு மெட்டாடேட்டா மேனேஜ்மென்ட் ஒரு டூல் தான். ஹைவ் யூஸ் பண்ணீங்கனாலுமே ஹைவ் இட் இஸ் நாட் ஒரு ஃப்ரேம்வொர்க் கிடையாது. ஹைவ் வந்து ஸ்பார்க் தான் யூஸ் பண்ணு இன்டர்னலா. இப்போ நீங்க ஹைவ்ல கொரி எழுதினீங்கனாலும் அது பேக்ரவுண்ட்ல ஸ்பார்க்கையோ மேப் ரெடியூஸோ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டேட்டாவை எடுத்துட்டு வரும். ஸோ ஹைவ் வந்து எல்லாத்துலயுமே டிஃபால்ட்டா இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம். தட் இஸ் டூல். ஓகேமா. pretty much clear. இதான் பேசிக். ரெண்டு விஷயம் தான். அப்போ பேசிக்கலா எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒண்ணு, SQL எப்படி கொரி பண்றதுக்கு யூஸ் பண்ணதோ இங்க ப்ராசஸிங் சொல்றாங்க. கொரின்றத பதிலா ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ராசஸிங்ன்றப்போ SQL வந்து ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருது. ஸோ சேம் கான்செப்ட்ல கம்பேர் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸிங்ன்றது அது டேட்டா ரிட்ரைவலுக்கு, அதுல ஏதாவது அப்டேஷனுக்கு எல்லாமே ப்ராசஸிங் தான் வருமா? ஆமா, அப்டேஷன் எல்லாமே ப்ராசஸிங் தான். நீங்க டேட்டா ரிட்ரீவல் அப்புறம் அப்டேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபைலை நம்ம லோட் பண்றோம். அப்போ ஸ்டோர்ல HDFSல வருது. அந்த இன்சர்ஷன் ஆபரேஷன்ன்றது ஒரு SQL. அதே மாதிரி இப்போ HDFSல நான் இன்சர்ட் பண்றதுப்போ இதுல எங்க ஸ்பார்க் எங்கேயா யூஸ் ஆகுதா? லோட் பண்றப்போ எதுவுமே கிடையாதா? இல்ல, லோட் பண்றப்போ ஸ்பார்க் யூஸ் ஆகுது. நான் உங்களுக்கு ஸ்கூப்னு சொன்னேன்ல, ஸ்கூப்புக்கு பதிலா இப்போ எல்லாத்தையுமே ஸ்பார்க் ரிப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா டாமினண்டா இருக்கிறது ஸ்பார்க் தான். ஸ்பார்க் தான் எல்லா இடத்துலயும் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளிங்க் அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல, இப்போதைக்கு அவ்வளவு வரல. ஸ்ட்ரோம் வந்து சில இடத்துல யூஸ் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கலாம் வருது. பட் அதுவும் மேக்ஸிமம் அதெல்லாம் இல்ல. ஸ்பார்க் மட்டும் தான் இப்போ நிறைய ப்ராசஸிங்ல டாமினண்டா இருக்கு. முன்னாடி மேப் ரெடியூஸ் இருந்துச்சு 2012ல. இப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்பார்க் வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்லி ஸ்பார்க் தான். pretty much clear பா. ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன ETL யூஸ் கேஸ் இருக்கும். ETLனா நமக்கு என்னன்னா வேற இடத்துல ஒரு டேட்டா இருக்கும். அந்த பேங்கிங் டேட்டாவை நம்மளோட சர்வருக்கு எடுத்துட்டு வருவோமா, எடுத்துட்டு வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ஃபர்ஸ்ட் Oracleல ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா இங்க நம்ம HDFS ஸ்டோர் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் பேசிக்கா என்ன பண்ணலாம்னா ஸ்பார்க் மட்டும் வச்சே நம்மளால இதை பண்ணிட முடியும். ஸ்பார்க் மட்டும் வச்சு ஸ்பார்க் யூஸ் பண்ணி JDBC கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த அவங்களோட RDBMS கனெக்ட் பண்ணி அங்க இருந்து டேட்டாவை புல் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம HDFS ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே. ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய
ETL டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுவோம்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஸ்பார்க்லயே இந்த இடத்துல பண்ணலாம், ஆன் த ஃப்ளையே பண்ணலாம், பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம இன்ஃபர்மேட்டிக்கா நம்ம பாத்துருக்கோம்ல, இன்ஃபர்மேட்டிக்கா ரிப்ளேஸ் பண்றது, அபினிஷியோ ரிப்ளேஸ் பண்றது எல்லாம் ஸ்பார்க் தான். எல்லா ETLையும் ஸ்பார்க் டேக் ஓவர் பண்ணிக்குது. ஓகே, காட் யூ. சோ அப்போ ஸ்பார்க்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், அதுல GUI மாதிரி இருக்குமா? அதுல ETL பார்ட் தனியா, மத்த ப்ராசஸிங் பார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸ்பார்க்கோட ஏதாவது வச்சிருக்கியா? ஸ்பார்க் வச்சிருக்கேன், ஸ்பார்க் கோட் வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்ல வேற ஏதாவது நீ சொல்லணும்னா சொல்லிடு. இதுல வேற ஏதாவது இல்ல, ஸ்பார்க்ல வந்துட்டு ஒரே நிமிஷம். ஸ்பார்க்ல மெயினா இட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் கரண்ட்லி அக்சஸ் பண்றோம். இட் இஸ் நாட் அந்த மாதிரி நமக்கு டிராக் அண்ட் டிராப் இப்போதைக்கு இல்ல ஸ்பார்க்ல. ஸோ எல்லாமே நம்ம வந்து கோட்ல தான் எழுதணும். ஜாவால எழுதுவோம், ஸ்காலா எழுதுவோம். நீ எஸ்எஸ்ஐஎஸ் பண்ணிருக்க, இன்ஃபர்மேட்டிக்கா பண்ணிருக்கல நீ? பண்ணிருக்கேன், இன்ஃபர்மேட்டிக்கா. அந்த மாதிரி இதுல எதுவுமே கிடையாது. ஆமா, நம்ம சின்ன வயசுல இருந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணியே பழகிட்டோம். அந்த மாதிரி இல்ல, ஆனா சிம்பிள் தான். நீங்க ஸ்காலா ஒரு கோட் காட்டுறவங்க சிம்பிள் தான். ஜஸ்ட் நீ எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க இப்போ? ஸ்காலாவும் யூஸ் பண்றேன், ஜாவாவும் யூஸ் பண்றேன், பைத்தானும் யூஸ் பண்றேன். ஆக்சுவலி மூணுமே இருக்கு. ஐ மீன் கோடிங்க்கு ஸ்காலா, ஜாவா யூஸ் பண்றோம். ஓகே. ஆனா லாங்குவேஜ் ஒன்றும் பெருசா கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது வேணா படிச்சுக்கலாம், அதான் இதுதான் கிடையாது ஒன்றும். உங்களுக்கு ஆனா பைத்தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது படிங்க. பிகாஸ் ரொம்ப சிம்பிளா நிறைய பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க மெஷின் லேர்னிங்லாம் போனாலும் பைத்தான் யூஸ் ஆகும். நீங்க ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். என்ன வேணா பண்ணலாம் பைத்தான் வச்சு. இப்போ என்ன பிஸியா போயிட்டு இருக்கோ ஆபீஸ்ல? ஆஃபீஸ் ஆமா, கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. அதனால வீடியோவே வரது இல்லையே அப்படின்னு போடுறேன். வாரம் வீடியோ போட்டுருக்கேன். இந்த இது வாரம் ஆக்சுவலி இப்போ டிஸ்கஷன் பண்றோம். லைக் சனிக்கிழமை தோறும். இந்த வாரம் கொஞ்ச நாளா பண்ண முடியல, பட் வாரம் சும்மா பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 1 hour நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனா நைட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்புறம் ஜாவா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பருத்தி தெரியும்ல உங்களுக்கு? ஆமா. அவன் தான் இப்போ ஜாவா எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஜாவா ஃப்ரீ கிளாஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கோம். ஜாவா ஃப்ரீயா எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வந்திருக்காங்களா பசங்க? வருவாங்க. நம்ம பசங்க ஃப்ரீனா வருவாங்க அப்படின்னு இல்ல, லைக் இருந்தாலும் ஆமா ஃப்ரீனா ஓகே, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா வருவாங்க. பட் வருவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஃப்ரீனா கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. கரெக்ட். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன், கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான். கமிட்மெண்ட்டும் கம்மியாகுது. நம்ம சொல்றத சொல்லு, நீ சொல்லு, நான் தான் பாக்குறேன்ல. நீ சொல்ல பண்ணா தெரியலாச்சுப்பா. சொல்லு நீ பண்ணீங்களாடா அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு. அடுத்த கிளாஸ் அப்ப வாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் மாதிரி ஆகிரும். நம்ம ஊர்ல நம்ம ஸ்கூலுக்கு பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கிளாஸ் வாங்கடா அப்படின்னு மாதிரி ஆகிரும். இதுங்க ஒரு சாம்பிள் கோட் ஓபன் பண்ணி ஆகிடுறோம் உங்களுக்கு. இது ஸ்பார்க் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஸ்ட்ரீமிங் எக்ஸாம்பிள். இது ஸ்காலால எழுதிருக்கேன். ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். அசூர் ஹிட் ஆகுமா ஆகாதா? அசூர் ஆல்ரெடி ஹிட் ஆனது தானே உங்களுக்கு. இன்னும் என்ன ஹிட்? பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. ஆமா, அசூர் எல்லாமே தான் பண்ணுவோம். இது போல கோடிங் அடிக்க மாட்டேன் இல்ல, இப்ப தேவையில்லை. நிறைய உங்களுக்கு அசூர்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிடலாம். டேட்டா ஃபேக்டரி இருக்கு, எனக்கு டேட்டா ஃபேக்டரி எல்லாமே. இந்த கோட்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரோம். ஆக்சுவலி ட்விட்டர்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து அதை வந்து ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து புஷ் பண்றோம். ஸ்பார்க் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்பார்க் ஒண்ணுமே இல்லை. இங்க ஸ்பார்க் கோர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்போம் மேல. இந்த இடத்துல இங்கே ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் கான்டெஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். கான்டெஸ்ட் ஒண்ணுமே இல்லை, அதான் என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்த இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இங்க வந்து லோக்கல் நான் கொடுத்துருக்கேன். நீங்க லைக் யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, நீங்க கிளஸ்டர் கொடுப்பீங்க, யான் அப்படி இப்படின்னு கொடுப்பீங்க. 5 செகண்ட் இங்க வந்து செகண்ட் 5 கொடுத்தோன்னா 5 செகண்டுக்கு ஒருக்க இது வந்து ட்விட்டர் போய் கனெக்ட் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். லைக் 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க அதோட சைக்கிள் நடக்கும். அதை கொடுத்துட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா, டைரக்டா அதுல இருந்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு எங்க போதும் அங்க போலாம். ஓகே. ட்விட்டர்ல இருந்து அத்தன்டிகேஷன் பண்ணோம். நீங்க அந்த அத்தன்டிகேஷன் நான் பண்றேன். லைக் ட்விட்டருக்கு இந்த செக்யூரிட்டி கோட்லாம் கொடுப்பாங்க, அது நம்மளோட அப்ளிகேஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்விட்டர் ட்வீட்ஸ் ஒன்று கிடைச்சிரும். அந்த ட்வீட்ஸ் கிடைச்சுன்னா இந்த ட்வீட்ஸ்ல உங்களுக்கு ஆக்சுவல் ட்வீட்ஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உள்ள இது கொண்டு வந்துரும். கொண்டு வந்தோடனே என்ன ஆகும்னா, அதை நான் ஃபில்டர் பண்ணலாம். ஓகே. ஃபில்டர் பண்ணிட்டா அதை நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டிடியா கிரியேட் பண்ணிடுவேன். இன்னொரு ஆர்டிடியா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா
அந்த ஆர்டிடியில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், சின்ன இடிஎல், ஒரு ஸ்மால் இடிஎல் பண்ணுறேங்க. அதில் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறேன், கெட் நேம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன். அது இங்கே ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்றேன்னா காஃப்கால அதை புஷ் பண்றேன், அவ்வளவுதான். காஃப்கானா என்ன, அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். காஃப்கானா டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்றதான் காஃப்கா. இப்போ ஸ்ட்ரீமிங்ன்றப்போ லைவா கிடைக்கிறது தானே, லைவா சொல்றியா? லைவா. இப்போ ட்விட்டர்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எதுக்காக ஆக்சுவலா அதுல காஃப்கா யூஸ் பண்ணோம்னா, ட்விட்டர்ல இருந்து டேட்டா வருது, டேட்டா வர டேட்டா உங்களுக்கு வந்துட்டு நேரம் வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து ஸ்பார்க்ல டைரக்டா வந்து ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்ல ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களோட ஆர்டிபிஎம்எஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஆர்டிபிஎம்எஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து 24/7 இது ரன் ஆகிட்டே இருக்கணும்ல. 1 hour இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 1 hour இது ரன் ஆகலைன்னா ட்விட்டர் பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து டேட்டா வராதா? இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆயிருமா? ஓகே, அந்த 1 hour டேட்டா லாஸ் ஆயிரும். இதை குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா இந்த ட்விட்டர் ஸ்ட்ரீம்ல வர டேட்டாவை நீங்க யூ கேன் டைரக்ட்லி புட் இட் இன்டு காஃப்கா. ஒரு காஃப்கா மாதிரி ஒரு இதுல போட்டுட்டு அதுல இருந்து நீங்க அதுக்கப்புறம் எப்ப வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 5 நாளைக்கு அதுல இருக்கும் டேட்டா காஃப்கால, 7 நாளைக்கு இருக்கும். ஸ்டேஜிங் ஏரியா சொல்றியா? அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங், அந்த மாதிரி மல்டிபிள் ஆள் கூட இது வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புரியுது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். காஃப்கான்றது ஸ்டேஜிங் சொல்றேன். என்ன ஆகும்னா லைவ் அந்த ஸ்பார்க் செத்து போயிடுச்சு, நடுவில் ஏதாவது கனெக்ஷன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிஸ் ஆயிடும். இப்போ ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் பண்ணாதான் காஃப்கா யூஸ் பண்ணுமா? இப்போ ஸ்பார்க்கே வந்து நான் வந்து 1 year நீ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் எப்போ எடுத்துட்டு வருவேன்? ஒன்ஸ் ஸ்பார்க் எடுத்துனா ஹிஸ்டரி எடுத்துட்டு வரது நீங்க டைரக்டா அதை கொண்டு போயிடலாம். அது வந்து பேட்சுமோ, இது வந்து ஸ்ட்ரீம் 2 இருக்கு உங்களுக்கு. பேட்ச் இருக்கு, ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல. பேட்ச் வந்து நீங்க தனியா டைரக்டா கொண்டு போயிருவீங்க. பேட்ச் வந்து ஒன் டைம் பக்காவா கொண்டு போயிருவீங்க. ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் இப்படி பண்ணனும். அப்படி தேவைதான் நீங்க இப்படி பண்ணிக்கலாம். அண்ட் காஃப்கா இது மட்டும் யூஸ் கேஸ் கிடையாது. இன்னொரு யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ காஃப்கால மொத்தமா வச்சுக்கோங்களேன், உங்க ப்ராஜெக்ட் இருக்கு, உங்க ப்ராஜெக்ட்ல 5 பேர் யூஸ் பண்றாங்க இந்த ஒரே டேட்டாவனா, 5 இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியது இல்லை. இதை ஒரே இடத்துல காஃப்கால வச்சு எல்லாருமே அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு தானே டேட்டா லேக், டேட்டா இதுவே இருக்கு, HDFS இருக்கு. HDFS இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ணல. இதுல வந்து ஸ்ட்ரீமிங்ல 5 பேரும் கன்சியூம் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸ்ட்ரீமிங்ல 5 பேரும் அட் டைம்ல பண்ணிக்கலாம்ல. இப்போ 5 ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க சாதாரண HDFS என்ன பண்ணணும்னா, கரெக்ட், இதை நீங்க HDFSல போட்டுட்டு அங்க இருந்து கூட நீங்க ரீட் பண்ணலாம். பட் லைவ்ல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க 5 பேரும் 5 கனெக்ஷன் மேக் பண்ணணும்ல. இங்க அந்த ஸ்ட்ரீமிங்க்கு கனெக்ஷன் மேக் பண்ணா நீங்க காஃப்காக்கு கனெக்ஷன் மேக் பண்ணா போதும். ஓகே. அண்ட் காஃப்கா என்னன்னா புல் அண்ட் புஷ் அப்படிம்பாங்க. அதாவது இவங்க வந்து டேட்டாவை புஷ் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. காஃப்கால ஜஸ்ட் டேட்டா சிட்டிங், இட் வில் பி சிட்டிங், அங்க அது பாட்டு இருக்கும். நீங்க போய் புல் பண்ணிட்டு வந்துறீங்க. அதனால அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ புல் அண்ட் புஷ் பர்பஸ்க்காக நீங்க ஒரு ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங், ஆனா காஃப்காவை ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் இல்லாம பண்ண முடியாதா? பண்ணலாம். காஃப்கா ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணலாம். காஃப்கா வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டிஸ்ட்ரிபியூட்டட் மெசேஜிங். அது தனியாவே கிளஸ்டர்ல ரன் ஆகும். அதுவே லைக் உங்களுக்கு காஃப்கா HDFS கூட தேவையில்லை. காஃப்காக்கு நீங்க டைரக்டா உங்க விண்டோஸ் மிஷின்லயே ரன் பண்ணலாம். உங்க அஜூர்ல இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும். ஆமா பார்த்தேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க இல்ல கேள்விப்பட்டேன், இந்த மெஷின் லேர்னிங் ஸ்ட்ரீமிங்லாம் ஏதோ பாக்குறப்போ இந்த காஃப்கா யூஸ் பண்ணோம். அதான் இதுதான் காஃப்காவோட யூஸ். காஃப்காக்கு ஸ்பார்க்குக்கு சம்பந்தம் கிடையாது, பட் ரெண்டும் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். புஷ் அண்ட் புல். புஷ் அண்ட் புல் கரெக்ட், அது யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் கிரேட். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் பேசிக். ஆக்சுவலி உங்களுக்கு HDFS, அப்புறம் ஸ்பார்க்ல இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, ஹைவ் பார்த்தோம்ல. இன்னும் ஒரே இடத்து மட்டும் சொல்லிடுறேன். ஹைவ்னு ஒன்று பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு HBase அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹைவ் வந்து டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டா வேர்ஹவுஸ். இது வந்து ஜஸ்ட் மெட்டா டேட்டா மாதிரி தான். ஆனா HBaseன்றது NoSQL DB, NoSQL டேட்டாபேஸ். இது வந்து ஆக்சுவல் டேட்டாபேஸ் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா NoSQL சொல்றாங்க. என்ன NoSQL என்னன்னா, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ரோ சைட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ரோ கீ வச்சிருக்கோம், அந்த ரோ கீ வச்சுட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். பிபிடி வச்சிருந்தேன், அந்த பிபிடி. ஓகே, நம்ம யூஸ்வலா இப்படிதானே ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு லைக் நம்மளோட நார்மலா RDBMSல இப்படிதான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா இப்போ NoSQL எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஐடியை அப்படியே ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ரெக்கார்டை அப்படியே ஒரே ரெக்கார்டா ஸ்டோர் பண்ணிடும். ரெக்கார்டாவே ஸ்டோர் பண்ணிடும். இந்த மாதிரி பிரிச்செல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுதான் NoSQLக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ்.
அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த ஃபைல அப்படியே ஒரு ஃபைல ரோ பை ரோவா ஸ்டோர் பண்ணிடுமா? கரெக்ட். ஒவ்வொன்றும் ஒரு ரோ பை ரோவா ஸ்டோர் பண்ணும். லைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆயிடும். அது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஆனா அதுவும் ஸ்டோர் ஆயிடும். அந்த லைன் ஐட்டம்ஸ் ஹெட்டர். ஆமா, லைன் ஐட்டம்ஸ் அதுல ஸ்டோர் ஆகும். இது இல்ல அது ஸ்டோர் ஆகாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ அந்த ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 இதுன்னு இருக்கு. நம்ம ஆர்டிஎம்ஸ்ல எப்படி ஸ்டோர் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். தனித்தனியா பிரிச்சு டைமென்ஷன் இதான் இப்படி இந்த டோபிள் NoSQL மெயினா உள்ளது கீ அப்படின்றத இன்ஃபர்மேஷன். இந்த கீல தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கீன்னு ஒன்று இருக்கும். கீ அண்ட் வேல்யூ பேரா தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கீ இங்க 1000ன்ற கீ, இதுக்கு வந்து 1001. ஓகேவா? 1001 அதோட கீ. இந்த 1001ன்ற கீல வேல்யூ வந்துட்டு ஒன்னொன்னா ஸ்டோர் ஆகும். இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி. இதோட ஐடி என்னது அப்படின்னா ஐடி ஸ்டோர் ஆகுது. ஐடி தான் 1001 அதை ஸ்டோர் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து கீ, அதுல வந்து கஸ்டமர் வந்து ஆன் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். இது வந்து இப்படியே ஒரு ரோவா ஸ்டோர் ஆகிட்டே வரும். 1001 கஸ்டமர் வந்துச்சா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது லைன் ஐட்டம்ஸ் ஓகே, அதுல என்ன இருக்குன்றது ஸ்டோர் ஆகும். அதோட ஐடி என்னது, அதுக்கு ஸ்பேஸ் போட்டு அதே ரோல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஸ்டோர் ஆகுது. இப்படி தான் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஸ்பேஸ் போட்டு ஸ்டோர் ஆகுது. இப்படி தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஐட்டம்ஸ் என்ன அப்படின்ட்டு 03 அது எங்க போகும்? ஓகே, 03 இருக்கா? இது எங்க போகும்னா, உங்களுக்கு லைன் ஐட்டம்ஸ்ன்றது ஒரு இது வச்சிருந்தீங்கன்னா, லைன் ஐட்டம்ஸோட அதோட ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா ஸ்டோர் பண்ணும். 03 சம்திங் அந்த இது ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று லைன் ஐட்டம்ஸ்ல ரெண்டாவது என்ன இருக்குன்றது அதை ஸ்டோர் பண்ணும். லைக் 02 ரெண்டாவது ஐட்டம். லைன் ஐட்டம்ஸ்ல ஐட்டம்னு போட்டு 2ன்னு ஸ்டோர் ஆகும். அப்படி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டே வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு வேல்யூ அதுக்கு என்ன இருக்கு, கீ வேல்யூ அப்படி ஸ்டோர் பண்ணிட்டே வரும். சோ உங்களுக்கு இந்த ஒரு ரெக்கார்டுக்கே கிட்டத்தட்ட 100 ரோஸ் இன்சர்ட் ஆயிரும். கரெக்டா? ஆனா இது வந்து இது ஸ்டில் எஃபெக்டிவ். எப்படின்னா, எந்த மாதிரி சினாரியோக்கு இது எஃபெக்டிவ்னா, உங்களுக்கு இந்த கீ 1001ன்ற ரெக்கார்டை பத்தி எனக்கு ஒரு ரெக்கார்டு எடுக்கணும்னா தட் இஸ் வெரி பவர்ஃபுல். இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட இதுல. ஒரே ஒரு ரெக்கார்டு எடுக்கணும்னா நீங்க NoSQL ஸ்டோர் பண்ணி ஈஸியா லுக்அப் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி எஃபிஷியன்டா ஸ்டோர் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐடியா யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுது. 1001 எடுத்துடலாம். ஒரு லட்சம் ரெக்கார்டை இமீடியட்னா மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட்ல நான் எடுத்துட முடியும். அந்த இதுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க அதை அக்ரிகேட்டடா ப்ராசஸ் பண்றீங்க. நம்ம இதுல லைக் ஆர்டிஎம்எஸ் என்ன பெனிஃபிட்னா, நீங்க அக்ரிகேட்டடா ப்ராசஸ் பண்றதுக்கு அக்ரிகேஷன்ல பக்காவா எடுத்துடலாம். அது கஷ்டம். அதுக்கு HBase வந்து செட் ஆகாது கரண்ட்லி. ஓகே, ஓகேவா? இதுல இன்னொரு சினாரியோ இருக்கு. குவிக் ப்ராசஸிங். இல்ல, குவிக் ப்ராசஸிங்க்கு நம்ம எடுக்கணும்னா, கீ பேஸ்ட் சர்ச்சுக்கு நம்ம பண்ணோம்னா இந்த NoSQL போலாம். கரெக்ட். NoSQL நிறைய ஃபார்மேட் இருக்கு. NoSQL HBase கசாண்ட்ரா போலாம். இப்போ NoSQL டேட்டா வந்துட்டு இது வேற மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இது டைரக்டா ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிருக்காது. .NoSQL .HQL அந்த மாதிரி ஸ்டோர் பண்றோம் டேட்டா உள்ள. இப்போ ஓகே ஹைவ் பார்த்தோம்ல, அப்பதே ஹைவ் வந்து ஒரு மெட்டாடேட்டா மேனேஜ்மென்ட்னு பார்த்தோம்ல. ஆமா, ஹைவ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு, சாரி ஹைவ் வழியா நீங்க SDFS எப்படி அக்சஸ் பண்றீங்களோ அதே மாதிரி HBaseயும் அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் ஒரு பெனிஃபிட். நீங்க இது மூலமா நீங்க SQL query போட்டும் இதை டேட்டாவை எடுக்கலாம். இது மூலமா டைரக்டாவும் நீங்க வந்து குவிக் லுக்அப்பும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா லுக்அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்னொன்னு மேங்கோ டிபி. ஆமா. அது வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டே இருக்கு தேவையில்ல. இப்போ ப்ரீடிஃபைன்ட் காலம்ஸ் இருக்கும் நம்மளோட டேபிள்னா. இங்க வந்து ஒன்னுக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து 2 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுடலாம், மற்ற காலம்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதை பத்தி ஏதாவது மேங்கோ டிபி என்ன மாதிரி? மேங்கோ டிபி ஆக்சுவலி அது ஒரு NoSQL DB ஃபிளேவர் தான். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஃபிளேவரும் இருக்கு. என்னென்ன ஃபிளேவர்லாம் இதுல இருக்குன்ட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீ வேல்யூ ஸ்டோர் ஆகும். மாங்கோ டிபி வந்துட்டு உங்களுக்கு JSON ஃபார்மேட் அப்படியே டாக்குமெண்டா ஸ்டோர் ஆயிரும். அப்படியே ஸ்டோர் ஆயிரும். ஓகே, HBaseன்றது காலம். ஓகே, காலம் ஓரியன்டட். நம்ம காலம்னா புரியல. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, எல்லாம் ஒண்ணுன்னா காலம் ஒரே ஒரு காலத்துல ஸ்டோர் ஆயிடும். இல்ல காலம் ஃபேமிலிமாங்க. ஒரு காலம் ஃபேமிலிக்குள்ள ஒரு காலம், அந்த காலத்துக்கு என்ன வேல்யூ அப்படின்றது வருது. அதுதான் வந்து ஓகே, அதனால காலம் பேஸ்ட். மாங்கோடிபி அப்படி ஸ்டோர் பண்ணா பிக் டேட்டா குள்ள சேருது. ஐ மீன் இது எதுக்கு NoSQL இதுக்கும் பிக் டேட்டா ஏதாவது சம்பந்தம்? ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நிறைய டேட்டா ஸ்டோர் பண்றீங்க, லுக்கப்புக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாமே பிக் டேட்டா நீங்க போய் ஒரு ரெக்கார்ட் எடுக்கணும் ரொம்ப கஷ்டம், லைக் வெரி டிஃபிகல்ட். அதுவே NoSQL யூஸ் பண்ணீங்கன்னா குயிக்கா எடுத்துடலாம்.
ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலி இப்போ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அமேசான்லாம் அவங்க வந்து HDFSலும் டேட்டா வச்சிருப்பாங்க, இல்லாட்டி HBaseலயும் வச்சிருப்பாங்க. அதோட காப்பி எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாங்களா? இல்லாட்டி எப்படி அது? ஐ அதுக்கு மீன் ரெண்டு ரெண்டு HBaseல தனியா? ரெண்டு ஃபேக்டர் வச்சுக்கலாம். நீங்க HDFSல டேட்டா வச்சுக்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்க HBaseல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு ஹைவ் மூலமா அதை அக்சஸ் பண்ணிக்கலாம்ல இங்க இருந்து. ஆமா, இங்க ஒரு டேட்டா அவனோட லுக்அப் டேட்டா அங்க இருந்ததுன்னா அது வேணா அங்க எடுத்துக்கலாம். அப்படியே பண்ணிக்கலான்றதுனால யூஸ்வலா ரெண்டு மாதிரி இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. HBaseல மட்டும் வச்சுட்டு ஹைவ் மூலமா உங்களுக்கு ஏதாவது SQL query அந்த மாதிரி போடணும்னா ஹைவ் மூலமா எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி டைரக்டா நீங்க லுக்அப் பண்ணணும்னா அங்க இருந்து டைரக்டா அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்குவாங்க. 2 தடவை ஸ்டோர் பண்ணா இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா நோ SQL டேட்டாவும் HDFS தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அட் தி எண்ட். ஆனா வேற ஃபார்மட்ல இருக்கும். ஓ, ஓகே ஃபைன். சோ நீ சொல்றது என்னன்னா பேசிக்கா வந்து அதுவும் HDFSல தான் இருக்கு. அதுதான் நான் லாஸ்ட்ல கேக்குறேன். ஆனா வேற ஃபார்மட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். புரியுது. ஓகேவா? என்டையர் திங் நம்ம பார்க்கிறது எல்லாமே HDFSல வந்துரும். This is pretty much clear. அங்கங்க இருக்குது. பட் நான் ஒரு வாட்டி திரும்ப இந்த வீடியோ பார்த்த உடனே கிளியரா ஆயிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, இது எதுவுமே கண்டெய்னர்ஸ் தான். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர். எதனால குப்பை மாதிரி நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டே இருக்கலாம். நீ ரீட் பண்றப்ப எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸே எடுத்துட்டு போயெல்லாம் வச்சுக்க முடியாது. நம்ம ஒரு டேபிள கிரியேட் பண்ண முடியாது. கரண்ட்லி அப்படி பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் பண்ணும். டீநார்மலைஸ் தான் ஆகுது கரண்ட்லி. ஒருத்தன் என்னோட கேள்வியை தான் கேட்டிருந்தோம். நான் வந்து ரிலேஷனல் டேட்டா ஸ்டோர் பண்ணேன். அப்போ டேபிள் எடுத்துட்டு நான் எப்படி வைக்கிறது அப்படின்னா, டேபிள்லாம் எடுத்துன்னு வைக்க முடியாது. நேட்டிவ் ஃபார்மேட்ன்றப்போ டேபிள் எது ஸ்டோர் ஆகும்னா MDFல ஸ்டோர் ஆகும், SQL சர்வர்ல. ஸோ அந்த SQL சர்வர் எடுத்துன்னு போய் நீ வைக்கலாம், MDF எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். ஆனா உன்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதை ரீட் பண்ணணும். MDF ரீட் பண்ணி உன்னோட டேபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு நீ எழுதிக்கணும் அப்படின்னு. அப்போ இதுல ஸ்டோரிங்லாம் ஃபைன், அது ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்காதா? இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் இதுதானா? எல்லாமே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணணுமா? இப்போ உங்களோட டேட்டாவை பொறுத்து காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்க டேட்டாவை பொறுத்து மாறுபடும். ஓகே ஓகே. உங்க உண்மையிலே நீங்க சிம்பிளா JSON ஃபார்மட்லாம் போட்டீங்கன்னா ஈஸியா ரீட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் லைன் கோட் போட்டு எடுத்துடலாம். அண்ட் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கமா செப்பரேட்னு உங்களுக்கு தெரியும், ஈஸியா பண்ணிடுவீங்க. உங்களோட டேட்டா எவ்வளவு ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது, எந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி ஏறுதுன்றத பொறுத்து தான் அந்த காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு வந்து டிட்டர்மைன் ஆகும். சரி, இப்போ உங்களோட ஒர்க் என்ன இருக்கும்? இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம், இதுக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறோம், புதுசா ஏதாவது ஃபைல் வருமா? இல்லாட்டி என்ன, எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ பெரிய புதுசா ஒரு 20 GB ஃபைல்ல ஏதாவது வருமா பிக் டேட்டா? இல்ல, இது உங்களுக்கு ஃபுல்லா வந்து ப்ராசஸ் ப்ரொடக்ஷனலைசேஷன். நம்ம ETL என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஒரு 10 அட்ரிபியூட்டுக்கு பண்ணுவோம், அப்புறம் 100 அட்ரிபியூட் இந்த குவார்டர் ஒன்ல நம்ம பண்றோம், அதுக்கடுத்து அடுத்த அட்ரிபியூட். அந்த மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஒரு 10 டேபிள் நம்ம வந்து மைக்ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 டேபிள் டார்கெட் பண்றோம், அப்படியே போயிட்டு இருக்கும் ப்ராஜெக்ட். மைக்ரேஷன் தான் மோஸ்ட்லி நடக்குது. இப்போ வந்து மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் மைக்ரேஷன் மோஸ்ட்லி நடக்குது. அந்த இது இப்படிதான் நடக்கும். இப்போ வந்து இங்க இருந்து இங்க 10 கம்ப்யூட்டர் அப்படி கொண்டு வரும். அதனால அந்த மாதிரி லென்த்தா போகும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம். ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியா நம்ம பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியா பண்ணலாம். கரெக்ட். அதான். அப்புறம் ப்ராட் பேரலல் போகும், கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல்லா அதை தூக்கிட்டு இதை கொண்டு வாங்க அப்படிமாங்க அப்படி. ஸோ நம்மளோட ரிப்போர்ட்டிங் எல்லாமே பிக் டேட்டால இருந்து எடுப்போமா? இப்போ அமேசானுக்குலாம் லாகின் பண்றப்போ அவனோட ஸ்டோரேஜ் வந்து பிக் டேட்டால இருக்குது, ஆக்சஸிங்கும் பிக் டேட்டால இருந்து தான் வருதா, இல்லாட்டி அது ஏதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்களா? அமேசான்ல எது லாகின் பண்ணும்போது சும்மா அதாவது நம்ம பெரிய கஸ்டமர் பேஸ் இருக்கிற லாகின் கிரெடென்ஷியல், அது வந்துட்டு ஃபாஸ்டா அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதுக்கு நிறைய HBase மாதிரி லுக்அப் அந்த மாதிரிலாம் போட்டு அதுல இருந்து தான் வரும். ஓகே. இப்போ கரண்ட்லி இன்னொன்னு என்னன்னா, இது மூலமா வந்து உங்களால ரொம்ப ஃபாஸ்டா வந்து பேக் எண்ட் எல்லா பேக் எண்டுமே ரிப்ளேஸ் பண்ணல SDFS. இப்போ அதெல்லாம் ரிப்ளேஸ்லாம் பண்ண ரொம்ப நாள் ஆகும் வந்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி அந்த லெவலுக்குலாம் போல, ஓரளவுக்கு ஒரு பேட்ச் ப்ராசஸிங் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே. இப்போ இதுல ரெகுலர் ETL ஒர்க் ஏதாவது இருக்குமா? ரெகுலர் ETL ஒர்க் அதான் நம்ம பண்றோம், எல்லாமே இங்க பண்ணிடுவோம். அந்த ETL எல்லாமே இங்க பண்ணலாமே நம்ம. ஓகே. அப்போ இது ஒன்னொன்னு லாஸ்ட் கேள்வி. இப்போ நம்மளுக்கு ரெகுலர் ETL ஒர்க் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட பேஸ் அப்ளிகேஷனை நம்ம இப்போ இதுல ஸ்டோர் பண்றோம். இப்போ மைக்ரேஷன்னா இருக்கிற டேட்டாவை இப்போ ஸ்டோர் பண்றோம். இப்போ இல்லாட்டி வேற ஏதாவது டேட்டா கேப்சரிங் சிஸ்டம் அப்படின்றப்போ அதோட டேட்டா இங்கேயே ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த ஸ்பார்க் தான், நடுவுல ஸ்பார்க்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றதுக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்ம ஈஸியா டேட்டா எடுத்துறோம். இப்போ நீங்க புதுசா ஒரு டேட்டா ETL ஜாப்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வருது, ஒரு இடத்துல வந்து ஃபைல் ஸ்டோர் ஆயிருது. அந்த ஃபைலை நீங்க எடுத்துட்டு வந்து SDFSல போடணும். ஃபார் சிம்பிள் ETLனு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி இதை நம்ம SDFSல பண்ணிடலாம். ஒரு ஸ்பார்க் அப்ளிகேஷன் எழுதிட்டு அந்த ஸ்பார்க் இது பண்ற மாதிரி பண்ணிடலாம்.
டெய்லி அப்ளிகேஷன் வேணாம். எனக்கு இப்போ யூசர் கிரியேட் ஆகுறான்னு வச்சுக்கேன், பேங்கிங் அப்ளிகேஷன்னா ஏதோ ஒண்ணு. ஸோ அவனோட டீடைலு டைரக்டா அந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டா பேஸ் கான்செப்ட் தெரியும். இப்போ நம்ம HDFSல வச்சோம்னா டைரக்டா அதை வந்து கிரியேட் பண்றப்போ ஒரு ஃபைல்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோம். ஸ்ட்ரக்சர்ட் இல்ல டேட்டா. இந்த சினாரியோ வந்து இப்போ வந்து அதாவது நீங்க பேக் எண்டே அப்படியே HDFS வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நாட் பாசிபிள். கிடையவே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே ஸோ கிடையாது. யூஷுவல் உனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்குன்னா அதுக்கு டேட்டா பேஸ் தேவை. அந்த டேட்டா பேஸ்ல இருந்து திரும்பவும் HDFSல வச்சுக்கிறது என்ன யூஸ்? அது போல எந்த சினாரியோ? நீங்க டேட்டா பேஸ்ல வந்துட்டு ஒரு உங்க கம்பெனி 15 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. டேட்டா எவ்வளவு அக்குமுலேட் பண்ணிருப்போம் நம்ம. எல்லா டேட்டாவையும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அவன் ரொம்ப காசு கேட்பான்ல. அதனால எதெல்லாம் வந்து மிஷன் கிரிட்டிக்கல் லைவா இல்லையோ அந்த டேட்டாவெல்லாம் HDFS கொண்டு வந்துடுறாங்க. லைவா இல்லனா ஓகே, ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் மாதிரி. டேட்டா வேர்ஹவுசிங் கரெக்ட். டேட்டா வேர்ஹவுசிங் தான் டேட்டா லேக், அவ்வளவுதான். டேட்டா வேர்ஹவுஸ் தான் லேக்னு மாத்திட்டாங்க. வேர்ஹவுஸ்ன்றது வேர்ஹவுஸ்னா நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி போடுவோம். அதே லேக்னா கண்டதும் கிடக்குன்றதுனால லேக்னு கொண்டு வந்துட்டாங்க. அதான். சோ அந்த டேட்டா லேக்கும் பிக் டேட்டாவும் ஒண்ணுதானே? அப்போ ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான் கான்செப்ட். எதுனா பிக் டேட்டா அப்படின்றதும் டேட்டா லேக்ன்றதும் ஒண்ணுதான். ஆமா, HDFSல தான் இப்போ மோஸ்ட்லி லேக் பண்றாங்க. சோ கிட்டத்தட்ட டேட்டா லேக்ன்றதை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு டெர்மினாலஜில வச்சுக்கலாம். மோஸ்ட்லி HDFSோட பர்பஸே அதுதான். அன்ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கரெக்ட். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா இது ஃபாஸ்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா மாத்தலாம். ஆனா லேக்ன்றது வந்து HDFS மட்டும் வச்சு கிடையாது. நீங்க S3ல கூட லேக் பண்ணலாம். அது வந்து HDFS கிடையாது. அவங்க S3 ஸ்டோரேஜ் இருக்குல்ல அமேசான்ல, அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை லேக்னு சொல்லிக்கலாம். ஸோ லேக் வந்து பிக் டேட்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா HDFS யூஸ் பண்ணி நீங்க லேக் கிரியேட் பண்ணலாம், அவ்வளவுதான். பட் லேக் இஸ் நாட் ஓகே, ஐ காட் யூ. சாரிப்பா, இட் வாஸ் பிரிட்டி மச் கிளியர். தேங்க் யூ so much for your time. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வேற என்னப்பா? ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவோம். இது யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணிடலாம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா.